தமிழகத்தில் டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க வேண்டுமென அரசுக்கு தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளதைப் போல தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை இடஒதுக்கீடு வாரியாக குறைத்து அரசு அறிவிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஆண்டு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வை முறையாக நடத்துவது இல்லை. 2022 நடத்த வேண்டிய டெட் தேர்வு 2023 பிப்ரவரியில் நடந்தது. 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டது. அதில் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அறிவித்தபடி டெட் தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை எவ்வித அறிவிப்பையும் வெளியிடாமல் இருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தேர்வர்கள் கூறும்போது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒருவர் ஆசிரியர் என்பதற்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு மட்டுமே ஆகும். இந்த தேர்வு ஆசிரியர் பணியை பெறுவதற்கான தேர்வு அல்ல. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணிக்காக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் இரண்டாவதாக ஒரு தனி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதில் பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையில் தற்போது ஆசிரியர் பணி வழங்கப்படுகிறது. எனவே ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தற்போது ஆசிரியர்களின் தகுதியை மட்டும் நிர்ணயிக்கும் தேர்வாக உள்ளது. அரசு பணி பெறும் தேர்வு அல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு பெறுவதற்கு தேர்ச்சி மதிப்பெண் 2014ஆம் ஆண்டு வெளிவந்த சிறப்பு அரசாணையின்படி இன்னும் 82ஆகவே உள்ளது. தேர்வர்கள் நலன் கருதி 10 ஆண்டுகளாக எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்போது அரசு ஆசிரியர் பணி பெற 2 வகை தேர்வுகள் எழுத வேண்டிய சூழல் உள்ளது. இதர மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இதுவரை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படாமல் இருப்பது 2 வகையான போட்டித் தேர்வு எழுதும் தேர்வுகளுக்கு கூடுதல் மனச்சுமை அளிப்பதாக உள்ளது. உயர்கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை பின்பற்றி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்வு உயர்கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களை பின்பற்றி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை பொது பிரிவினருக்கு 90%ஆகவும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 75%ஆகவும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 60%ஆகவும் மற்ற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் குறைத்து வழங்க வேண்டும். உதாரணமாக ஆந்திர மாநிலத்தில் ஓசி பிரிவு விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60%, அதாவது 90 மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 50%, அதாவது 75 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். SC ST மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பதாரர்களின் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆந்திராவை போல சத்தீஸ்கர், தெலுங்கானா, பீகார், ஒடிசா ஆகிய இதர மாநிலங்களும் இதே நடைமுறையை பின்பற்றுகின்றன. எனவே தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் தேர்வர்கள் நலன் கருதி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து அறிவித்து சமூக நீதியை காக்க அரசு முன்வர வேண்டும் என தேர்வர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருக்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.